2 கிலோ சங்கரா மீன்ல செட்டிநாடு மீன் குழம்பு வைக்க போறோம். நல்லெண்ணெய் ஊத்தணும்னே அதுல ஒரு மனம் வருது பாருங்க, உண்மையான மனங்க இது. இந்த மீன் குழம்பு சுவையா இருக்கணும் அப்படின்னா கல்லுப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இவ்வளவு ஐட்டம் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா இது சமைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. காலையில இருந்து இதுக்காகவே சாப்பிடாம அப்படியா? எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் நேரத்திலேயே வந்திருப்பேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்ஃபுட் லைம் சாம்பத் அண்ட் சிவக்கண்ணன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவினாசியில நம்மளோட சிவக்கண்ணன் ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். போன வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம மஞ்சப்பால் மீன் குழம்பு பண்ணிருந்தோம். அதுல இருந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருந்து எனக்கு போன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்களே சமைச்சு தோட்டத்துல நிறைய சாப்பிடுறீங்க, எங்களுக்கு ஒரு மீன் குழம்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தான் எங்களுக்கு டைம் கிடைச்சது, அதனால தான் வந்திருக்கோம். சம்பத்கான் போயிடலாமா? வாங்க போய் மீன் குழம்பு பண்ணிடுவோம். சொல்லுங்க, செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு அருமையான மீன் குழம்பு தான் வைக்க போறோம். மீன் குழம்புனாவே நல்லா இருக்கு, அது செட்டிநாடு ஸ்டைல்ல சொல்லவே வேணும். எப்படி இருக்கீங்க? பிசினஸ்ல எப்படி இருக்கு? ஓகே. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மஞ்சப்பால் மீன் குழம்பு வச்சதுல இருந்து இவர் தான் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாரு, நீங்களே தோட்டத்துல நிறைய சமைச்சு சாப்பிடுறீங்க, எங்களுக்கு ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுங்கன்னு. நம்ம ஸ்டாஃபுக்காக இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்க போறோம். தொடர்ந்து பாருங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 இடத்துல ரெஸ்டாரண்ட் இருக்கு. கருமத்தம்பட்டி, தென்னம்பாளையம், சின்னியம்பாளையம், அதுக்கப்புறமா அவினாசி. அவினாசி ரெஸ்டாரண்ட் தான் நம்மளோட முதல் ஃபிரான்ச்சைசி அவுட்லெட். ரொம்ப நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ப்ராசஸை நம்ம சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் இல்லையா, தரமான உணவை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ப்ராசஸ் எல்லாமே எப்பவும் போல தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன பத்தியோ அதுதான் சார். ஓகே, மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? நல்லா பண்றீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா அதே தான். இன்னும் கூடிய விரைவில் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து மீல்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். அதோட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அடுத்த வீடியோல காமிக்கிறேன். எனக்கு போயிடுவோம். செட்டிநாடு ஸ்டைல்ல மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே தயாராகிடுச்சு. இவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா இது சமைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்க, இந்த செட்டிநாடு மீன் குழம்பு வந்து 2 விதமா நம்ம தயார் பண்ண போறோம். முதல்ல வந்து நம்ம தாளிக்கணும், அரைக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் தாளிச்சு குழம்பு வைக்கணும். இதான் முதல்ல நம்ம தாளிச்சுருவோமா? சம்பகான் சொல்லுங்க. இது நல்லெண்ணெய். ஓகே. இது கடலெண்ணெய். ஓகே. இப்போ அந்த கடலெண்ணெயை வச்சு நம்ம முதல்ல தாளிக்கணும். அப்படியா? ரெண்டாவது நம்ம தாளிக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். 100 ml கடலெண்ணெய். ஆயில் கொஞ்சம் சூடாயிருச்சு. 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 100 கிராம் உரிச்ச பூண்டு. சம்பகான் சின்ன பூண்டா தான் இருக்கணும், நாட்டு பூண்டு. ஓகே, நாட்டு பூண்டு 100 கிராம் எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம் எவ்வளவு இருக்கு? 1/2 கிலோ. 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு அதையும் அப்படியே சேர்த்துப்போம். இது நல்லா வதங்கணும் சம்பகான். இதோ வதக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து அரை வேக்காடு வதங்கிருச்சு. இந்த டைம் தான் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது கூடவே நம்ம சேர்த்துக்கணும். சம்பகான் இந்த டைம் தான் நம்ம தேங்காய் திருவல் சேர்க்கணும். அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கோம், சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 1/2 கிலோ நாட்டு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், அதான் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோன்னு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். சம்பகான் சொல்லுங்க. இது எல்லாம் நல்லா நைஸா அரைக்கணும். கண்டிப்பா. நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊத்தி அரைச்சிருங்க. ஓகே, சூப்பரா அரைச்சு கொண்டு வரும் பாருங்க. சம்பகான் சொல்லுங்க. தேங்காய் அரைச்சாச்சா? அதெல்லாம் பசங்க இருக்காங்க, நீட்டா அரைச்சு தெளிவா வந்துரும் பாருங்க. சிறப்பான ஆள் நீ. நீங்க ஒரே ஜாலியா இருக்கீங்க. ஆமா, அவங்க இருக்கிறதுனால நமக்கு ஜாலி தான். ரைட், நம்மளுக்கு பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊத்தணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லெண்ணெய் ஊத்தினா தான் இந்த ரெசிபி நல்லா இருக்கும். தாளிச்சு அரைக்கிறது கடலெண்ணெய், மறுபடியும் தாளிக்கிறது நல்லெண்ணெய். 100 ml நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். சம்பகான் சட்டியெல்லாம் நீங்க தான் கழுவுனீங்களா? ஆமா, நீட்டா கழுவி எடுத்து நான் கிடையாது, பசங்க தான் கழுவி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். நல்லெண்ணெய் ஊத்தணும்னே அதுல ஒரு மனம் வருது பாருங்க, உண்மையான மனங்க இது. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸா வெட்டி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். என்னங்க சம்பகான்? ஓகே. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமா நம்மளுக்கு வதங்கி வரணும். அப்பதான் இந்த மீன் குழம்புக்கு இது நல்ல சுவை கொடுக்கும். ஏற்கனவே தாளிக்கையில நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய சைஸ்ல ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம்.
சம்பகான் சொல்லுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சா? ஓ அருமையா வதங்கிருச்சு. புளி வந்து 2 நெல்லிக்காய் அளவுக்கு இல்லைன்னா எலுமிச்சப்பழம் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. ஆனா இப்போ 1 கிலோ நம்ம மீன் எடுத்தோம்னா 1 நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம எடுத்தா போதும். இது 2 கிலோ மீன் எடுத்தனால 2 எடுத்துருக்கோம். அதை நல்லா கரைச்சி வச்சிருக்கோம், அப்படியே சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா 80 கிராம், மிளகாத்தூள் 20 கிராம், தனியா 40 கிராம். 40 கிராம் ஞாபகம் வச்சிருக்காரு ஓரளவுக்கு. என்ன மிளகாத்தூளி மல்லித்தூளி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, அப்படியே சேர்த்துக்கலாம். நார்மலா நீங்க வீட்டுக்கு குழம்புக்குன்னு அரைச்சி வச்சிருப்பீங்கல்ல, அந்த மிளகாத்தூள் எடுத்தாவே போதுமானது. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வறுபட்டுருச்சு, பச்சை வாசனை போற வரைக்கும். இப்போ இந்த டைம் தான் நம்ம அரவை ஊற்றணும். அரைச்சு அதை ஊற்றிடுங்க. அரைச்சு வச்ச அரவை. நார்மலா நம்ம இந்த மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைல்ல நம்ம என்ன சமைச்சாலும் சரி, நம்ம என்ன சமைச்சாலும் இந்த மாதிரி வதக்கி அரைச்சு அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட மனமும் சுவையும் உண்மையிலேயே ரொம்ப ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அது சம்பகான் இந்த டைம் தான் நம்ம ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும்ல, ஊத்திடலாம். நம்ம மசாலா அரைக்கும் போது கிட்டத்தட்ட மசாலா அரைச்சு அப்புறம் நம்ம அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி இல்லை தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் ஊற்றிருப்போம். இந்த டைம் நம்ம தண்ணி வந்து மறுபடியும் ஒரு 2 லிட்டர் சேர்க்க போறோம். அடுப்பை பொறுமையா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்பதான் இதோட சுவை நல்லா இருக்கும். மூடுங்க. முடியலாமா? A few minutes later. சம்பகான் சொல்லுங்க. தொடங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. மலன்னு கொதிச்சது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புளி குழம்பு, மீன் குழம்பு, இந்த புளி ஊத்தி நம்ம என்னெல்லாம் சமைக்கிறோமோ அது வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்பதான் இந்த பச்சை வாசனை போகும். இவ்வளவு நேரம் வந்து நம்ம உப்பு சேர்க்கல, இந்த டைம் தான் நம்ம சேர்க்க போறோம். இந்த மீன் குழம்பு சுவையா இருக்கணும் அப்படின்னா கல்லுப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும். தூள் உப்பு பயன்படுத்தினா சுவை நல்லா இருக்காது. அது ஏன் தெரியுமா சம்பகான்? ஏஜி சொல்லுங்க. அதாவது இந்த கல்லுப்பு வந்து டைரக்டா வர்றது, தூளுப்பு மறுபடியும் ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. ஆமா கண்டிப்பா. அந்த கல்லுப்பு சேர்க்கும் போது வேற சுவை இருக்கு, தூளுப்பு சேர்த்தா வேற சுவை இருக்கு. அப்படிங்கிறீங்க? ஆமா. இப்ப தேவையான அளவு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மாங்காய் நம்ம சேர்த்துக்கணும். இதுல வந்து ஒரு நார்மல் சைஸ்ல ஒரு 1.5 மாங்காய் நம்ம எடுத்துருக்கோம். போட்டுருமா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க மாங்காய் சேர்த்தலாம் சொன்னீங்க. என்ன மாங்காய் சேர்த்தலாம் சொன்னீங்களா? கோமாங்காவா மல்கோவாவா என்ன மாங்காய்? நீ பண்ற காமெடிக்கெல்லாம் நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? உங்களுக்கு மாங்காய் வேணும் அதானே? இன்னொன்னு வேணும் எடுத்துக்கங்க. பரவாயில்ல, சமைச்சதுக்கு என்ன மாங்காய் வேணாலும் போட்டுக்கலாங்க. மாங்காய் சேர்த்தாச்சு. சில டைம் வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் வேணா சேர்த்துக்கலாம், இல்ல முருங்கைக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் மாங்காய் சேர்த்து நம்ம மீன் குழம்பு சமைக்கும் போது எப்பவுமே அதோட சுவை வந்து கொஞ்சம் தனியா தான் இருக்கும். உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்களா சம்பஜி? கொடுங்க பாத்துருவோம். பர்ஃபெக்ட். அருமையா இருக்குது. புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. காரம் தெளிவா இருக்குது. ரைட், ஓகே. Nice. ஏன்னா இந்த மாங்காய் இருக்கு இல்லையா, மாங்காய் வந்து நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் வேகணும். அதுக்கப்புறமா நம்ம மீனை இறக்கிடலாம். அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 4 மிளகாய். இப்பதான் நம்ம மீனை சேர்க்கணும் சம்பகான். அப்படியா? கடைசியா மீன். ஆமா, மீன், மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒண்ணா போட்டுட்டு 5 நிமிஷம் பொறுமையா நம்ம கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். உடனே அவசரப்படக்கூடாது, பொறுமையை கடைபிடிங்க. ஓகே, மீனை போட்டுருவோமா? போடுங்க. அவ்வளவுதான் சம்பகான். சூப்பரா இருக்குது. இதுக்கு மேல இதுல கரண்டி போடக்கூடாது. ஆமா, பீஸ் உடைஞ்சிரும். பீஸ் முழுசா வர்றது முக்கியம். ஆமா, அதான் கரண்டி எடுத்துருங்க. ரைட். 5 நிமிஷம் அப்படியே பொறுமையா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். அப்பதான் நம்ம இந்த மசாலா போட்டதெல்லாம் இந்த மீன்ல வந்து கரெக்டா ஏறும். இந்த மீன்ல உள்ள எசன்ஸும் அப்படியே குழம்புல இறங்கி வரும். அதுக்காக தான். முடியுங்க சம்பகான். இல்லாம அருமை. நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு வந்து சூப்பரா தயாராயிருச்சு. எனக்கே நாக்கு ஊறுதுங்க. இந்த நல்லெண்ணெய் வாசல் நல்லா வருது சம்பாஜி. அதெல்லாம் நல்லா மீனோட இது நல்லா இறங்கி இருக்குது. மீன் குழம்பு சாப்பிடும்போது அந்த தொண்டையில வந்து அப்படியே நிக்கணும். இந்த புளிப்பு, காரம், மசாலா எல்லாம் சாப்பிட போயிடலாம். எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இப்போதான் நம்ம கடையில் வந்து மெயின் மாஸ்டர் நம்ம அவினாஷ் பிரான்ச்சில் மீன் குழம்பு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, இதே மாதிரி மீன் வாங்கி கொடுத்தா இதே மாதிரி வச்சு கொடுக்கணும் எல்லாருக்கும். ஓகே, இவர் ஹெல்பர் மாஸ்டர். ஆமா, எல்லாருமே மாஸ்டர் தான், கவலைப்படாத. நல்லா மீன் சாப்பிடு. இவங்க தான் முக்கியமான பதவி இங்க சம்பகான். இவங்க இல்லைன்னா இங்க ஒரு பாத்திரம் கூட அசையாது. கண்டிப்பா. அதனால அவங்களுக்கு மீனை இவங்க சேர்த்து பாத்திரம் கழுவி கொடுத்தாதான் நம்ம பிரியாணி சமைக்க முடியும். ஆமா, அதனால உங்களுக்கு 2 மீன் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க. வாங்க.
அடுத்து நம்ம செக்யூரிட்டி. காவல் தெய்வம். ஆமா நீங்க தான் நல்லா சாப்பிடணும். வெளியிலே இருக்கீங்க, இந்தாங்க எக்ஸ்ட்ரா ஒரு மீன் சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் ஊத்திட்டீங்க, அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்படியே ஊத்துங்க. சம்பகான் பீஸ் முடிஞ்சே சம்பகான். பீஸ் இல்லையா? இதுலயுமே பீஸ் இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டேன். சரி ரைட் சாப்பிடுங்க. மாங்காய் வேணுமா? போடுங்க. என்ன மனம், ஒரு புடி பிடிக்க வேண்டியது நீங்க. நம்ம எப்போ வந்தாலும் நம்ம கடை மேனேஜர் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாப்ல, சார் நீங்கள் தோட்டத்தில் சமைச்சு சாப்பிட்றீங்க, நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு. அவர் கேட்ட மாதிரியே ஒரு மீன் குழம்பு செஞ்சாச்சு. எப்படி இருக்கு சொல்லுங்க, சாப்பிட்டு சொல்ல நல்லா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. சார் நீங்கள் வரேன்னு சொல்லவும் காலையிலேருந்து இதுக்காகவே சாப்பிடாம. அப்படியா? மணி காலையிலேருந்து சாப்பிடலையா? அரை மணி நேரம் சாப்பிடலாம், கை காலம் நடுங்க. சாப்பிட விடாம என்னன்னா நார்மலாக அந்த மீன் குழம்பு வைங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நான் வச்சு கொடுத்துருப்பேன். வீடியோ எடுத்து சமைக்கிறதுனால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். மணி 5 மணி ஆச்சு. நல்லா சாப்பிடுங்க. எப்படி இருக்கு மீன் குழம்பு? நல்லா இருக்கா? மீன் குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கொஞ்சம் காரமாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? மீன்லேயே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து சங்கரா மீன் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐல மீன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மத்தி மீன்வாங்க. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, சங்கரா மீன் வேகமாக கரைஞ்சிரும். நல்லா கவனமாக சமைக்கணும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மீன் ரெசிப்பியில் வேறு என்னெல்லாம் ரெசிபி வேணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு மீன் குழம்பு வச்சாச்சு. எப்படி இருந்துச்சு? ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இதுக்காகவே காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கேன். காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காரு. எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்து நான் கொஞ்சம் நேரத்துலேயே வந்திருப்பேன். நீங்கள் அடுத்த டைம் ஏதாவது கேட்டீங்கன்னா காலைல இருந்து சாப்பிடலங்க, வேகமா வாங்கன்னு சொல்லுங்க. நான் மத்தியானம் சாப்பாடு தானே, அதனால ஒரு 3 மணிக்குள்ள சாப்பிடலாம்னு நினைச்சோம். ஆனா அது 5 மணி ஆகி போச்சு. கஸ்டமர் எல்லாம் வராங்களா, ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ரிவ்யூ தான் சார், டே பை டே ரிவ்யூவோட ரிப்போர்ட்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்களும் பார்க்குறீங்க. இல்லை ஒளிமறிவு எதுவும் இல்லை, இதாக கம்ப்ளைண்ட்னாலும் உடனே ரெட்டிஃபை பண்ணுறோம். கண்டிப்பாக அதுதான் முக்கியம். என்னன்னா நம்ம பில்லுலேயே வந்து லாஸ்ட்ல ஒரு நம்பர் போட்டிருப்போம், வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுத்துறை சார்ந்த வரைக்கும் எல்லாரையுமே நம்ம திருப்தி பண்ணிட முடியாது. ஆனா ஒரு 60% 70% நம்ம திருப்தி பண்ணிடலாம். இருந்தாலும் சில பேர் காரமா இருக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் காரம் கம்மியா இருக்குன்னு நினைப்பாங்க, சில பேருக்கு வரன்னு இருக்குன்னு நினைப்பாங்க, சில பேர் ஜூசியா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன கம்ப்ளைண்ட்னாலும் பில்லு கீழே வந்து கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா உங்க ஊர்லயும் நம்மளோட சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் பிரான்ச்சைஸ் எடுத்து நடத்தினாலும் டேரக்டா ஸ்கிரீன்ல நம்பர் தந்துறேன், நீங்க மறக்காம வாங்க. இன்னும் மிக விரைவில் மீல்ஸும் வந்துடும். ஸோ அதோட ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பின்னாடி கடையை நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற பிளான் இருக்கு. அதுக்கப்புறமா மீல்ஸ் வந்துடும். கண்டினியூவா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு நம்ம சூப்பரான மீன் குழம்பு சாப்பிட்டு நம்ம மேனேஜர் அரவிந்தா கேட்டாரு, அவருக்கு அருமையா பண்ணி கொடுத்துட்டோம். இதே மாதிரி ஏதாவது வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா அடிக்கடி நாங்கள் பண்ணி கொடுப்போம். நமக்கு மட்டும் இல்லை, கஸ்டமருக்கு ஏதாவது வேணும் ஸ்பெஷலா வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் ஸ்பெஷலா ரெடி பண்ணி கஸ்டமருக்கு தர முடியுமா தெரியல. எல்லாருக்கும் எல்லா கஸ்டமரும் தர முடியுமா தெரியல, சிலருக்கு முடிஞ்ச வரைக்கும் தருவோம். ஏன்னா கஸ்டமர் தரும் நம்ம சப்ஸ்கிரைபர், அதுக்காகவே தருவோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். ஓகே, பாய் பாய், see you.